राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय जय बोलो हिमाचल पर्वतराज की जय जय बोलो आज की आनंद की जय जय बोलो आज की आशीर्वाद की जय। गंगे शरणम हर हर गंगे जय मां गंगे। அழகான ஜனார்தனனான பகவானுடைய திருவடியோட சம்பந்தப்பட்டவள் கங்கா மாதா. இப்படிதான் ராமாயணம் பாலகாண்டத்தில் சொன்னார். ஜனார்தனன் அப்படின்னா ஜன அர்த்தன, ஜனங்களுடைய அர்த்தன, கஷ்டத்தை நாசம் செய்யக்கூடியவன். அதனால் ஜனார்தனன்னு பெயர். சரியா? ஜீவர்களுடைய கஷ்டங்களை அழிக்கக்கூடியவன். அதனாலே ஜனார்தனன்னு திருநாமம். ஜனார்தனன் சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னா, திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் வர்க்கலான்னு ஒரு ஸ்தலம் உண்டு. வர்க்கலா ஜனார்தன சுவாமி அப்படின்னு அவருக்கு திருநாமம். அதுதான் நேற்று கேட்ட கேள்வி. அந்த ஜனார்தனன் தான் உன் துக்கத்தை சரி பண்ண முடியும்னு கஷ்யபர் அதிதி தேவி கிட்ட சொல்றார். உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூதகிருஹாவாசம் வாசுதேவம் ஜகத்குரும். எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையில் வசிக்கும் ஜகத்குருவான வாசுதேவனான ஜனார்தனனான பகவான் ஆன புருஷோத்தமனை சேவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அமோகா பகவத் பக்தி, பகவானிடத்தில் வைக்கப்பட்ட பக்தியானது வீணாகாது. இதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு யாரு? கஷ்யபர். அப்ப அதிதி தேவி கேட்கிறா, கேனாஹம் விதினாம் பிரம்மன் உபஸ்தாஸ்யே ஜகத்பதிம் யதாமே சத்யசங்கல்போ விதத்யாத் சமனோரதம். ஹே பிராமணரே, நான் எந்த முறைப்படி நாராயணனை ஜெகத்பதியை சேவிக்கணும்? இப்போ எனக்கு என் குழந்தைகளுடைய கஷ்டம் போகணும்னு ஆசை. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான முறைப்படி பூஜிக்கணும்னு சொல்கிறாரே. நான் சத்திய சங்கல்பனான ஹரியை எப்படி பூஜை பண்ணால் அவர் என்னுடைய இந்த மனோரதத்தை, என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்வார்? தயவு செஞ்சு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். அதாவது கணவன் ஆனாலும் குரு, அதனாலே நிதானமாக மரியாதையோடு கேட்குறாரு. தவிர ஒரு கஷ்டம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கஷ்டம் போகிறதுக்கான முறையை கேட்கும் பொழுது அதே பிரார்த்தனை ஸ்ரத்தையோடு இருந்தால் அதிலே பாதி கஷ்டம் சரியா போயிடும். ரொம்ப அழகா அதிதி ருவாச்ச கேனாஹம் விதினா பிரம்மன் உபஸ்தாஸ்யே ஜகத்பதிம் யதாமே சத்யசங்கல்போ விதத்யாத் சமனோரதம். எனக்கு அந்த முறை உபதேசிக்கணும். ஆதிஷத்வம் த்விஜஸ்ரேஷ்டம் விதிம் தது உபதாவனம்
ஆசுதுஷ்யதி சே மே தேவஹ ஆசுதுஷ்யதி மே தேவஹ சீதந்த்யாஹ சஹபுத்ரகைஹி. பிராமணரே, மரியாதையா பிராமணோத்தமரே, பிள்ளைகளோட கஷ்டப்பட்டிருக்க இந்த இடத்துல நாராயணன் சீக்கிரம் சந்தோஷப்படும்படியான அந்த முறையை எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்குறான். கஷ்யப உவாச ஏதன்மே பகவான் பிருஷ்டஹ பிரஜாகாமஸ்ய பத்மஜஹ யதாஹ தே பிரவக்ஷ்யாமி விரதம் கேசவதோஷணம். இதே கேள்வியை முன்னொரு சமயத்தில் சத்தான பிரஜைகள் வேணும்னு ஆசையோடு நான் பிரம்மதேவரிடத்தில், பத்மஜன் அப்படின்ற திருநாமம் பிரம்மதேவருக்கு, ஏன்னா பகவானுடைய நாபி பத்மம், பத்மநாபன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாபிக் கமலத்திலிருந்து வந்ததுனாலே அவருக்கு பேர் பத்மஜன்னு பேர். நான் கேட்டேன், அப்போ கேசவன் சந்தோஷப்படும்படியான எந்த விரதத்தை பிரம்மதேவர் எனக்கு சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்கிறேன். பிரஜாகாமஸ்ய பத்மஜக யதாஹதே பிரவக்ஷ்யாமி விரதம் கேசவதோஷணம். இது ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்லோகம். फाल्गुणस्यामले पक्षे द्वादशाहं पयोव्रतम् अर्चयेदत् अरविन्दाक्षं भक्त्या परमयान्वितः. பால்குண மாசத்தினுடைய வளர்பிறை பட்சத்தில் 12 தினங்கள் பால் மட்டும் சாப்பிட்டு இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்கணும். சிறந்த பக்தியோடு கூடிய அரவிந்தாட்சனை அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும். பால்குணஸ்ய அமலே பக்ஷே, பால்குண மாசம் வளர்பிறை அமலே பக்ஷே துவாதசாகம் 12 நாள். பயோவிரதம், இந்த விரதத்துக்கு பேர் பயோவிரதம்னு பேர். இதை பண்ணணும். அர்ச்சயேதரவிந்தாட்சம், அரவிந்தாட்சன் அர்ச்சனை பண்ணணும். பக்தியா பரமயான்வித, சிறந்த பக்தியோடு கூடினோன்னா இதை பண்ணணும். என்ன பாக்கியம் பாருமா நமக்கு. நமக்கு சௌர மாசத்தில் மாசி மாதம், ரைட்? அதே சாந்திர மாத கணக்கில் அமாவாசை டு அமாவாசை, பௌர்ணமி டு பௌர்ணமி, அதில் கணக்கில் ஒரு செட் ஆஃப் பேருக்கு சாந்திர மாதம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறா. சாந்திர மாதம் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, எந்தெந்த ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறா, அது ஒன்று கண்டுபிடிங்கோ. எந்தெந்த ஸ்டேட்டில் அமாவாசை டு அமாவாசை மாத கணக்கு, யாரெல்லாம் பௌர்ணமிலேருந்து பௌர்ணமி மாச கணக்கு வச்சுருக்கான்னு கண்டுபிடிங்க. புரியுறதா? சாந்திர மாசமே 2 விதமாக உண்டு. அமாவாசை டு அமாவாசை, பௌர்ணமி டு பௌர்ணமி. இல்லை மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் உண்டா, கவனிங்கோ. இங்கெல்லாம் எப்படின்னு கவனிங்கோ. இதில் யாரெல்லாம் இந்த சாந்திர மாச கணக்கில் வருவா. சௌர மாதம் நம்மளோட கணக்கில் யார் யார் வருவானா, வெஸ்ட் பெங்கால் வந்துருவா, பஞ்சாப் வந்துருவா, கேரளா வந்துருவா, அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ஒரு சாராரான சாந்திர மாதம் சொன்னோம் இல்லையா, சரியா? அந்த அமாவாசையில், நேற்று அமாவாசை இல்லை, இன்னைக்கு பிரதம இல்லை, இப்போ பால்குண மாதம். சரியா பால்குண மாசத்திலே இந்த விரதம் இருக்கணும்னு அவர் சொல்ல கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுலேயே பின்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு.
ரொம்ப அழகாக சொல்கிறார் நம்ம கஷ்யபர். அசாத்தியமானது. பன்னிரண்டு நாள் இந்த விரதத்தை செய்யணும்ன்ற என்ன, அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். இதோடது அமாவாசைக்கு சங்கல்பிச்சுக்கணும். பிரதமையிலேருந்து இதோ சுக்ல பிரதமையிலிருந்து 48வது ஸ்லோகம். இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்கிறது நம்ம 25வது ஸ்லோகம் சொன்னா 48வது ஸ்லோகத்தை சொல்றார். பிரதிபத்தினமாரப்ய பியாவசுக்லத்ரயோதசிம் பிரம்மச்சரியம் மதஸ்வப்னம் ஸ்நானம் த்ரிஷவணம் சரேத். சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து சுக்லபக்ஷத்தை திரையோதசி பரியந்தம் இந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் செய்யணுன்ற. கரெக்டாக இன்றைக்கி பிரதமை பகவத் சங்கல்பம் பாருங்கோ. இன்னைக்கு இந்த அத்தியாயம் இந்த விஷயங்களை வாசிக்கும்படியாக கங்காதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இதுதான் பாக்யம்ன்றது. பால்குணஸ்யாமலே பக்ஷே துவாதசாஹம் பயோவிரதம். ஸோ நம்ம அதிதி தேவி விரதம் இருந்த மாசம் இந்த மாசம் ஆச்சா. இன்னும் எதிர்ம விசேஷம், நாளைக்கு பால்குண சுக்லபக்ஷ த்விதீயை. சுக்லபக்ஷம்னா வளர்பிறை, அமாவாசையிலேருந்து வளர்பிறை தானே. சுக்லபக்ஷம் அப்படின்னா வளர்பிறைன்னு அர்த்தம். நிலவு சுக்கிலம், சுக்கிலம்னா வெண்மை, வெண்மையாக ஆகிறது சுக்லபக்ஷம். த்விதீயைனா இரண்டாம் நாள். பால்குண சுக்லபக்ஷ த்விதீயை நாளைக்கு தான் புலேரா தூஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. பர்டிகுலர்லி விரஜமண்டலத்தில் இப்படியே மலர்கள்னாலே அலங்காரம். என்ன விசேஷம் தெரியுமா நாளைக்கு? ராதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே. எஸ், நாளைக்கு ராதா கல்யாணம் நடந்த தினம். ராதா கிருஷ்ண வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பால்குணஸ்யாமலே பக்ஷே துவாதசாஹம் பயோவிரதம் அர்ச்சயேதரவிந்தாக்ஷம் பக்தியா பரமயான்விதः. 12 நாள் இருந்த விரதம். ஸோ இந்த 12 நாளும் நீங்கள் இதை நினச்சிக்கோங்க. இந்த பயோவிரதம் அதிதி தேவி இருந்தாள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நம்ம. சரியா? சினீவால்யாம்ருதாலிப்ய ஸ்நாயாத் க்ரோடவிதீர்ணயா யதி லப்யேத வை ஸ்ரோதः ஏதம் மந்திரமுதீரயேத் த்வம் தேவ்யாதிவராஹேன ரசாயாஹ ஸ்தானமிச்சதாம் உத்ருதாசி நமஸ்துப்யம் பாப்மானம் மே பிரணாசய. மழகா சொல்றார். கடைக்குன்னா குரோட விதீர்ணையா. குரோட அப்படின்னா காட்டுப்பன்றி. இந்த காட்டுப்பன்றி என்ன பண்ண, அங்கங்கே இந்த தன்னுடைய தந்தம் இருக்கும்ல, அதோட கோட்டு கொம்புன்னு அது பல்ல வச்சு இப்படி 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 மண்ணை தோண்டும். இந்த எருமைகள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மாடுகள்லாம் ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பாருங்களேன், தன் கொம்பினால் இப்படி மண்ணை அப்படி குத்தி அப்படி போடும்.
இந்த நாயெல்லாம் பார்க்கலாம், காலால் மண் அப்படி தள்ளும் அதுக்கு கோவத்தில். அந்த மாதிரி இந்த காட்டு பன்றிகளுடைய ஸ்வபாவம். அது வந்து என்ன பண்ணும், இந்த கிழங்கெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்படி தோண்டும். இந்த காட்டு பன்றிக்கு ஒரு கிழங்கு பிடிக்கும். அது என்ன கிழங்குன்னு கண்டுபிடிங்க. ஒரு கோவிலில் அந்த அந்த கிழங்கு தான் சுவாமிக்கு நிவேதனம். யாரு, எந்த ஊரு, என்ன கிழங்கு, என்ன சுவாமி கண்டுபிடிக்கலாம். நம்ம கஷ்யப்பர் சொல்றார், கிடைக்கும்னா காட்டுப்பன்றியாலே தோண்டப்பட்ட மிருதா ஆலிப்ய மிருதா அப்படின்வா. இந்த ராகவேந்திரர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிருந்தாவனம்னு நிறைய இடங்கள்ல வைப்பா, பல ஊர்களில் உண்டு. அதுக்கு என்ன தெரியுமா, மிருத்திகா பிருந்தாவனம்னு. மிருத்திகானா மண்ணுன்னு அர்த்தம். ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்திலிருந்து மண்ணை கொண்டு வந்து, கொஞ்சோண்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல ராகவேந்திரருடைய சமாதி போல பண்ணுவார்கள். அதுக்கு பேர் மிருத்திகா பிருந்தாவனம். மிருத்திகா பிருந்தாவனம்னு பேர். இப்போ கூட ராகவேந்திரருடைய ஜன்மோத்சவம் வருது. ஜன்மோத்சவமா புண்ணியதியை கண்டுபிடிங்க. அப்போ காட்டு பன்றியினாலே தோன்றிய மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கணுமா. அமாவாசை அன்னைக்கு நதியில் ஸ்நானம் பண்ணணும். சினீவால்யாம் மிருதாலிப்ய ஸ்நாயாத்க்ரோட விதீர்ணயாக யதி லப்யேத வை ஸ்ரோதஸ்யேதம் மந்திரமுதீரயேத். சினீவால்யாம் அப்படின்னா அமாவாசைன்னு அர்த்தம். கிடக்குதுன்னா காட்டுப்பன்றி தோண்டின மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிண்டு அமாவாசை திதியில் ஓடும் நதியில் ஸ்நானம் பண்ணணும். அப்போ அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லணுன்ற. என்ன மந்திரம்னா, தம் தேவ்யாதிவரா ஏன ரசாயாக ஸ்தானமிச்சதா உத்ருதாசி நமஸ்துப்யம் பாப்மானம் மே பிரணாசய. இந்த ஹே பூதேவி, ஒரு இடம் வேணும்னு ஆசைப்பட்ட நாராயணனுடைய முதல் அவதாரமான ஆதிவராக சுவாமி ரசாதலத்திலேருந்து ஒன்று அப்படி எடுத்துன்னு வந்தார். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். பாப்மானம் மே பிரணாசய, என்னுடைய பாபங்களை அழிச்சுடு. பாபங்களை அழிச்சுடுமா. பாப்மானம் மே பிரணாசய. त्वं देवी आदिवराहेन रसायाः स्थानमिच्छता उद्धृतासि नमस्तुभ्यं पाप्मानं मे प्रणाशय. முதல்ல இது அமாவாசை அன்னைக்கு பண்ணால் அந்த மண் எடுக்கும் பொழுது பூதேவி இடத்துல இந்த ஸ்லோகத்தை பிரார்த்திக்கணும். ஆச்சா, அடுத்து நிர்வர்த்திதாத்மநியமஹ தேவம் அர்ச்சேத் சமாஹிதஹ அர்ச்சாயாம் ஸ்தண்டிலே சூர்யே ஜலே வன்ஹௌ குரோவபி. ரொம்ப அழகாக சொல்கிறார். தன்னுடைய அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டோம், நித்திய தினக்கடமைகள்லாம் பண்ணிட்டு, ஒன்று அர்ச்சா ரூபத்தில் ஒரு மூர்த்தி இருக்குன்னா அந்த மூர்த்திக்கிட்டேயோ, இல்லாட்டி பூமியிலையோ, இல்லாட்டி யந்திரம். சில பேர்லாம் யந்திர பூஜை பண்ணுவா. அது ஸ்ரீசக்கர யந்திரம் அந்த மாதிரிலாம் உண்டு, யந்திர பூஜை உண்டு. இல்லாட்டி சில பேர் சூரிய உபாசனை பண்ணுவா, உதிக்கிற சூரியன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவா. சில பேர் ஜலத்தை தெய்வமாக, இப்போ கங்கையெல்லாம் தெய்வம் சொல்கிறோம்ல, தெய்வமாக பாவிச்சு பூஜை பண்ணலாம். இல்லாட்டி சில பேர் அக்னி, நித்திய அக்னிஹோத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவெல்லாம் அக்னியை பிரம்மமாக கொண்டு பூஜை பண்ணுவாள். ஒன்று அர்ச்சாரூபமாக,
இல்லாட்டி பூமி, இல்லாட்டி யந்திரங்கள், இல்லாட்டி உதிக்கிற சூரியன், இல்லாட்டி தீர்த்தம், இல்லாட்டி அக்னி, இது எதுவுமே கிடைக்கலன்னா குரவு அபி, குருவிடத்திலேயோ நாராயணனை ஏகாகிர சிந்தனமாக பூஜிக்க வேண்டும். பார்த்துக்கோங்க, கஷ்யப்பர் சொல்கிற அர்ச்சாரூபம் அவ்வளோ வசதி, பூமி அத்தனை வசதி, யந்திரம் அத்தனை வசதி, உதிக்கிற சூரியன் அத்தனை வசதி, ஜலம் அத்தனை வசதி, அக்னி அத்தனை வசதி. இதற்கு சமாமானம் சத்குருநாத பகவான் கீ ஜெய், பூஜிக்கணும்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் பயோவிரதத்தினுடைய ஆரம்பம். அது நம்ம இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி ஸ்லோகங்கள்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதிதி தேவி பயோவிரதம் ஆரம்பித்த நாள் நாம் இன்னைக்கு இதே விஷயத்தை பேசின்னு இருக்கோம். கங்கா மாதா சத்தியம் அப்படின்றதுக்கு இதை விட பெரிய ப்ரூஃப் நமக்கு என்ன வேணும்? கரெக்டாக ராமாயணம் முடித்து பாகவதம் வந்து கரெக்டாக அதில் இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. ராதே கிருஷ்ணா. हर हर गंगे जय माँ गंगे, जय बोलो कश्यप महर्षि की जय, जय बोलो अदिति देवी की जय, जय बोलो श्रीमन नारायण मूर्ति की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.